ஸ்டாலின் போக சொன்னதா இருக்கட்டும், அவங்க போய் ஆட்சி அமைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான காரணங்கள் ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணங்கள்லாம் எல்லாம் சரிதான். இந்த கூட்டணி விட்டு நான் வெளில போக போறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன, அதை நீங்க சொல்லணும். கொள்கைக்காக தான் ஒரு நாள் இருந்தேன் அப்படின்னு சொன்னோம்ல, சரி கொள்கைக்காக தான் இருந்தீங்க, இப்ப எதுக்காக வெளில போறீங்க அதை சொல்லுங்க. சப்பக்கட்டு கட்டுறது, மாற்று காரணம் சொல்றது, பொய் பேசுறது, அவதூறு பேசுறதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே முன்னாடி இருக்குது, ட்ராக் ரெக்கார்டு இருக்குதுல்ல. நீ யார கல்லாப்பட்டி கூட்டணி நீயோ, யார கடுமையா யோசனை பண்ணியோ, அவன் வீட்டு காலில் லிட்டலி யூ ஆர் கோயிங் டு ஃபீட் ஆன் ஃபுட். சுயமரியாதையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஜெயலலிதா வீட்டு வாசல்ல போய் படம் ரிலீஸ் ஆகணும்னு போய் நின்ன வந்தானே நீ. இப்போ இவர் எம்ஜிஆர் பெரிய தலைவர், எம்ஜிஆர் அளவுக்கு நான் எம்ஜிஆர் ஒரு ஆளே இல்லையா? எம்ஜிஆர் ஒரு ஆள்னு பேசுறாப்ல, எம்ஜிஆர் ஒரு ஆளே கிடையாது. எமர்ஜென்சிக்கு பயந்துக்கிட்டு தன்னோட கட்சி பேரை அனைத்து இந்திய ஆல் இந்தியா பார்ட்டின்னு சேர்த்த வருவாரு. அதனால ஊழலை பத்தி பேசுறதுக்கோ சுயமரியாதை பத்தி பேசுறதுக்கோ விஜய்க்கு தகுதி இல்லை. திமுக பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு எந்த தகுதியும் கிடையாதுங்கிறதா உண்மை. விஜய் மாதிரி ஒரு தற்கொலை முட்டாள் இங்க ஆட்சி பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா? ஒருத்தனை, ஒரு கொடியவனை, ஒரு அயோக்கியனை, ஒரு முட்டாள, ஒரு தற்கொலைய நம்ம இடம் மாத்தணும்னா சில முடிவுகள் எடுத்துதான் ஆகணும். தோத்துட்டு புலம்புறவனா நம்ம பார்த்துருக்கோம், ஜெயிச்சுட்டு புலம்புறோம் நம்ம இப்பதான் பாக்குறோம். ஜெயிச்சா வேலையை தானே பார்க்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இன்னமும் கனாவுல திமுக திமுக திமுகங்கிறாப்ல. மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் தோழர் சத்யா இருக்காரு. அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டுக்கலாம். தோழர் வணக்கம். தோழர், தொடர்ந்து திமுக பாத்தீங்கன்னா துரோகங்களை சந்திப்பது பெரிய விஷயம், பல துரோகங்களை சந்தி. ஆனா இப்ப சமீப காலமாக தாவேக ஆட்சிக்கு அமைத்ததுக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து துரோகங்களை சந்திப்பதை விட விமர்சனங்களை கடுமையாக கூட்டணி கட்சியா இருந்தவரை சந்திச்சுட்டே இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசியல்ல கூட்டணி சேர்றது பிரியறதுலாம் சகஜம்தான். ஆனா என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, இந்த கால மாற்றத்துல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது. அரசியல் எல்லா வகையிலுமே மாற்றங்கள் நடந்திருக்குது. வாழ்க்கையில, வரலாறுல, அரசியல்ல, சினிமாவில, இலக்கியத்துல, எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குது. அதே மாதிரி அரசியல்லையும் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, கூட்டணி சேருவதும் கூட்டணி பிரிவதும் மிகப்பெரிய ஒரு டிராமா. சாதாரணமா ஒருத்தர் கூட்டணி போய் சேர முடியாது. இப்ப பிஜேபியும் திமுக கூட்டணி வைக்கிறாங்கன்னா, அவ்வளவு பெரிய தத்துவார்த்த எதிரியாக இருக்கிறவர்கள் கூட்டணி சேரும் பொழுது அவ்வளவு பெரிய டிபேட்ஸ் நடக்கும். இங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் டிபேட் நடந்து அது மக்களிடையே பேசு பொருளாகி பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா அதை சேர்ப்பாங்க. ஏன்னா ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும், அதெல்லாம் உரையாடுறதுக்கு. இதுதான் முன்னாடி காலம். அது மாதிரி கூட்டணி விட்டு வெளில வர்றது சாதாரணமா வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும், மிகப்பெரிய காரணம் சொன்னாதான், இல்ல சண்டை போட்டுட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு தான் வெளில வர முடியும். ஈஸியெல்லாம் வெளில வர முடியாது. ஏன்னா மக்கள் அசிங்கமா நினைச்சிருக்கு, இப்ப என்ன காரணத்துக்காக நீ வெளில வர அப்படின்னு ஒரு கேள்வி தூக்கி நிற்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு காரணமே இல்லாம இருக்குது. இப்ப கூட்டணி சேர்ந்தாங்கல்ல, திமுக பிளஸ் திமுக கூட்டணி கட்சிகள், விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க கூட்டணி சேர்ந்து 10 வருஷம் நாங்க பிரியவே இல்லை, பல எலெக்ஷனை சந்திச்சுன்னு சொல்றாங்கல்ல. நாங்க 10 வருஷமா இது வரைக்கும் இந்தியாவில எந்த கூட்டணியும் இருந்தது இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது என்ன காரணம் அப்படின்னா, சேரும் பொழுது ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சேரும் பொழுது ஒரு எலெக்ஷனுக்காக சேர்ந்தாங்க. அது நாளோட பில்ட் ஆகி நாங்க இந்தியா கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு, இந்தியா கூட்டணி உடஞ்ச உடனே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படியே தான் இருக்குன்னாங்க. ஆனால் ஏன் பிரியலன்னா, பிரியறதுக்கு காரணம் இல்லை. இப்ப திருமாவளவன் சொல்றாரு, நாங்க இன்டாக்டா இருக்குன்னு சொல்றாரு. ஏன் பிரியலன்னா, பிரியறதுக்கான காரணம் இல்ல. இப்ப நீங்க ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. இன்னைக்கு அரசியல் பார்வை, அரசியல் விமர்சனங்கள் ரொம்ப கூரா இருக்குது. சினிமாவும் பொதுவாவே அரசியல் விமர்சனம், எந்த விமர்சனம் ரொம்ப ரொம்ப நுட்பமா வைக்கப்படுது. அதனால இன்னைக்கு குழம்புல புளி இல்ல, தயிர் சாதத்துல உப்பு இல்லாம போக முடியாது. நீங்க சரியான சாலிடான ஒரு ரீசனை சொல்லிட்டு தான் வெளில போக முடியும். அதுக்கான ரீசனே இந்த கூட்டணி இல்லாம இருந்துச்சு. இதுதான் கூட்டணி பிரியாம இருந்ததுக்கான காரணம். இப்ப எலெக்ஷன் வந்துச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு தொங்கு சட்டப்பா வந்துச்சு, மைனாரிட்டி கவர்மெண்ட். இப்ப வெளில கூட்டணி கட்சிகள் போய் ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, அதெல்லாம் ரைட்டு தான், அதெல்லாம் யதார்த்தம். ஸ்டாலின் போக சொன்னதா இருக்கட்டும், அவங்க போய் ஆட்சி அமைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான காரணங்கள், ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணங்கள்லாம் எல்லாம் சரிதான். அதே மாதிரி காங்கிரஸ் முன்னாடி ஓடி போயிட்டு அங்க சேர்ந்துருச்சு. ஆனா மற்ற 3 கட்சிகள் அப்படி போகல. இன்னும் நிதானமா
ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, பிரீத்திங் ஸ்பேஸ். உடனே போனா பிரச்சனையா எடுக்கிறதுக்காக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துற மாதிரியான ஒரு 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 செட்டப் நடத்திட்டோம். நான் கூட்டணியை விட்டு ஆதரவு தெரிவிக்க போறாங்க. இப்ப 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. 3 கட்டமா பிரஸை சந்திச்சு சொல்லிட்டே இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் விசிகாவும். ஓகேங்களா? அது மக்கள் மேல ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. பரவாயில்லப்பா, ஒரு கூட்டணி விட்டு வெளில போகும்போது இவ்வளவு ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கிறாங்க, ஒரு பரிதவிப்புல இருக்கிறாங்க. என்னடா இது, நம்மள இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அந்த கட்சிகளும் உணரும்படியாக தான் அது போய் சேர்ந்தாங்க. ஓகே, ரைட். ஆனால் நீங்க அமைச்சர் பதவி வாங்கும் போது இந்த பரிதவிப்பு உங்கள்கிட்ட இல்ல, டக்குன்னு வாங்கிக்கிட்டீங்க. அது தவறு கிடையாது. யாரா இருந்தாலும் அமைச்சர் பதவி வாங்கிக்கணும். ஏன்னா இவ்வளவு காலம் நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஒரு வரலாறு இருக்குது. அந்த அமைச்சர் பதவி உங்களுக்கு இல்லாட்டி வேற யாருக்கும் போகுது, அதை நீங்களே வச்சுக்கலாம். அதுலலாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கூட்டணி விட்டு நான் வெளில போறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன, அதை நீங்க சொல்லணும். கொள்கைக்காக தான் ஒரு நாள் இருந்தேன் அப்படின்னு சொன்னோம்ல, சரி கொள்கைக்காக தான் இருந்தீங்க, இப்ப எதுக்காக வெளில போறீங்க அதை சொல்லுங்க. இல்ல, கம்யூனிஸ்டுகள் கூட என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஆதரவு தாவேக்காக, ஆனா நாங்க மக்கள் நல பிரச்சனைக்கு திமுக கூட்டணியில இருப்போன்றத சொன்னாங்க. ஆனா திரும்ப என்ன சொன்னா, கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு தான் என்னதுன்னு சொன்னவரு திடீர்னு பார்த்தா கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாடு மீறி பாத்தீங்கன்னாக்கா ஒரு அமைச்சர் பதவி வாங்குறாரு. நம்ம வாங்க வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதுக்காக போயிட்டு கம்யூனிஸ்டுகளையும் கூட இழுத்து வச்சுக்கிறாரு. கம்யூனிஸ்ட் எப்படி இருந்தாலும் அவங்க போராட்ட காலத்தை என்னைக்கு மாத்த போறது கிடையாது. ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருந்தாலும் அவங்க இது பண்ணதான் போறாங்க. அந்த இடத்துல சொல்ல. ஆனா இப்போ நமக்கு என்னன்னாக்கா, இந்த சம்பவங்களுக்கு அப்புறமேட்டு அவங்க அமைச்சர் பொறுப்பு வாங்கினதுக்கு அப்புறம் விசிக்கு இந்த மாட்டுக்கறி சம்பவம், ஜாதிய கொடுமைகள் நடந்திருக்கு, இதுல எல்லாம் ஒரு மௌனம் காத்து அதை கடந்து போறாரு. அண்ணன் திருமாவே அதை கடந்து போறாரு. அதான் பெரியார் சொன்னார்ல, நீங்க தேர்தல் அரசி உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க வாயை மூடிட்டு தான் இருக்கணும்னு சொன்னார்ல. அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். வாய் அதிகமா பேசினாங்க எல்லாருமே. இல்ல, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அண்ணன் டைம் கொடுக்குறாரு புரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்க இப்ப அவர் முன்னாடியே கூட்டணியில இருந்தாருங்க. அவரு முன்னாடியே கூட்டணியில இருந்தாரு, இப்ப அரசுல இருக்காரு. கூட்டணிங்கிறது வேற, அரசுங்கிறது வேற. அரசுன்னா அவரே ஆட்சி புரியுற மாதிரி. அவரே ஒரு ஆட்சியை குறை சொல்ல முடியாது, அந்த நெருக்கடி அவருக்கு இருக்குது. அதனால ஆனா சில விமர்சனங்களை வைக்கணும். ஏன்னா அது இந்த கொள்கையெல்லாம் வழிகாட்டுதலா கொடுக்கலாம். இந்த கொள்கையெல்லாம் அவரோட அடிநாத கொள்கைகள், இதெல்லாம் அடிப்படை கொள்கைகள். இதெல்லாம் அவர் கருத்து சொல்லிதான் ஆகணும். பட் கருத்து சொல்ல முடியாத நெருக்கடியில் அவர் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வருங்கால அது கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் விட்டுருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது தொடர்ந்தால் அவரு அந்த கட்சி அந்த கூட்டணியை விட்டு வெளில வரது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த நிலை நீடித்தால் நிச்சயமா அவரு கூட்டணி விட்டு வெளில கூட்டணி நிச்சயமா வருவார். அதான் அந்த அப்படிலாம் நம்ம அவரை யோசிக்க தேவை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த இதுல ஐயுஎம்எல் மட்டுமே தொடர்ந்து ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து திமுக மேல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு திமுக இது பண்ண, திமுக அதிமுக கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சியோட ஐயுஎம்எல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்கிட்டயும் அதை பேசுறாங்கன்னு அவர் காதர் மொய்தீன் ஐயா வெளிப்படையா சொல்றாரு. இது எப்படி இருக்கு? அதாவது இந்த அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சு ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலையில ரொம்ப சாலிடா இருந்தது ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் தான். இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல மிக மூத்த அரசியல்வாதி அவர் தான். வயசு அதிகமானவர், நிறைய அனுபவம் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது. அவர் தான் சொன்னாரு. அவர் சொல்லும் போது நம்மளுக்கு பெருமிதமா இருந்தது. இருந்தாலும் நீ ஸ்டாலின் பேசிக்கப்பான்னு அருண்ராஜிட்டே சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய நெருக்கடி. அப்போ பரவாயில்ல, ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிலாம் சொன்ன பொழுது சரி ஓகே, அந்த அளவு பாண்டிங்ல இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த பேச்சு நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை தான் கொடுக்குது, அதிர்ச்சியும் கொடுக்குது. அப்படியே அமைக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி, அதாவது அமைச்சர் பதவி உடனே டோட்டலா மாத்தி பேசுறதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா அப்படி பேச தேவையில்லை, எது உண்மையா அதை சொன்னா போதுமானது. நீங்க கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது நீங்க போய் சர்வசாதாரணமா எல்லாரும் கொடுத்துட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு இயல்பா இருந்தது. அமைச்சர் பதவி அரசுல அங்கம் வகிக்கிறீங்க, நீங்க தான் அரசுன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அரசை தான் காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும் பொழுது அவங்க என்னென்னமோ பேசுறாங்க. அப்படி பேச தேவையில்லை, யதார்த்தத்தை பேசினா போதும். இல்ல எங்களுக்கு அதிகாரம் முக்கியம், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது, அதனால நாங்க இந்த அரசுல இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா மக்கள் அழகா புரிஞ்சுக்குவாங்க. கரெக்ட், இவ்வளவு காலம் ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தவங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களா இருந்தவங்க அதிகாரம் தேவைப்படுது அப்படிங்கும் பொழுது நீங்க வச்சுங்க, அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னா ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை. அதுக்கு பதிலாக சப்பக்கட்டு கட்டுறது, மாற்று காரணம் சொல்றது, பொய் பேசுறது, அவதூறு பேசுறதுலாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே முன்னாடி இருக்குது, ட்ராக் ரெக்கார்டு இருக்குதுல்ல. நீங்க தானே 5 நாளைக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க என்ன எல்லாமே ஸ்டாலின் தானே. இப்ப நீங்களே சொல்றீங்க ஸ்டாலின் தான் இல்லைங்கிறீங்க. மக்கள் எதை நம்புவாங்க?
மாநில சுயாட்சி மாநில குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பல்கலைக்கழகங்களுக்கு முதல்வரே வேந்தரா இருக்கிறார். ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கடந்த அரசு வந்துட்டு கடுமையா சட்ட போராட்டம் நடத்தி அதை வந்து தக்க வச்சிருந்தாங்க அப்படிங்குள்ள இப்பொழுது தாவேக்காவோட கூட்டணி ஆட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய அமைச்சர் சொல்றாரு அதெல்லாம் முதல்வர் தான் பல்கலைக்கழகத்தில் வேந்தரா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போறாரு உயர்கல்வித்துறை அமைச்சர். இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அது என்னன்னா அது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒன்றிய அரசு கொள்கைகள்ல எந்த எந்த வேறுபாடும் இல்ல அப்படிங்கறது அதை காட்டுது. சோ இதுக்கெல்லாம் திமுக தடையா இருந்திருக்குதுங்கிறதா முக்கியம். இப்ப வந்து கர்நாடக காங்கிரஸ்காரர் என்ன சொல்றாரு, டி.கே. சிவகுமார் வந்திருக்காரு இல்லையா, அவர் சொல்றாரு மேகதாதுல நாங்க அணை கட்டுவோம். எப்படிங்க கட்டுவீங்க, எங்களுக்கு ரொம்ப டஃபா இருந்த திமுக போயிருச்சு, இப்ப இந்த சின்ன பையன் தானே இருக்கிறாப்புல, இவனை நாங்க பாத்துக்குவோம், எங்களுக்கு முட்டுக்கட்டையா இருந்த திமுக போயிருச்சு அப்படின்னு. அப்ப திமுக எவ்வளவு டஃபா இருந்திருக்குது, மாநில அந்த எல்லை பிரச்சனைகளா இருக்கட்டும், நதிநீர் பிரிப்பு பிரச்சனையில முன்னாடி இந்த மாநில கட்சிகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குங்கிறத அவங்க சொல்றாங்கல்ல. அதே மாதிரிதான் இப்ப இந்த காங்கிரஸ் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது இருக்குல்ல. இதுதான் கொள்கையில வந்து எந்த வேறுபாடும் கிடையாது, எல்லா கொள்கையும் ஒண்ணுதான். பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் எப்போதும் கொள்கையும் ஒண்ணுதான். நம்ம ஏன் சொல்றோம்னா அவங்களுக்கு நீட்லயும் அதே கொள்கை தான், லோக்பால் சட்டத்திலயும் அதே கொள்கை தான், மாநில சுயாட்சியிலும் அதே கொள்கை தான், எல்லாமே அதுதான். ஆனால் இங்க இருந்து நம்ம தலைவர்கள் கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், அதை தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு கடிவாளம் இருந்தது, இது இருந்தா நீங்க கூட கூட்டணி இருக்கணும், இங்க அது இருந்தா இங்க கட்சியே இருக்கும் அப்படின்னு சொல்லியே அவங்க எல்லாத்தையும் தடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப அவங்க 2 பேரும் இல்லாதனால அந்த கடிவாளம் வந்து அகற்றப்பட்டு கொஞ்சம் நெஞ்சு நிமித்தி கொஞ்சம் பேச வந்திருக்காங்க அவங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா தேசிய அளவுல பாஜக வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் வந்துட்டு முக்கியமான ஒரு ரோலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதுக்காகவே ராகுல் காந்தி பிரதம வேட்பாளராகவும் முன்னிலைப்படுத்தி இது பண்ணியிருந்தாங்க. ஆனா தொடர்ந்து எல்லா மாநிலங்கள்லயும் அவங்க கூட்டணி கட்சிகளோட முதுகுல குத்துறதே பழக்கமா வச்சிட்டு இருந்ததுனால இப்ப ஜூன் மாசம் 8ஆம் தேதி டெல்லியில ஒரு எதிர்கட்சிகளோட கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்ட் ஃபோர்ட் ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படை. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? அதே ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிலைப்படுத்த போறாரு. இல்ல, இந்த தேர்ட் ஃப்ரண்ட்ங்கிறது முன்னாடி நடந்து அதுதான் இன்ஸ்டபிலிட்டியா இருந்து அது பெரிய பிரச்சனையாகி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இந்தியாவே வந்து ஸ்தம்பிச்சது. ஒரு 4-5 பிரதமர்கள் மாறிட்டே இருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இருக்குது. அதனாலதான் தேர்ட் ஃப்ரண்டே ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டாங்க, திமுக எல்லாம் சொல்லிருச்சு. இப்ப தமிழ்நாட்டிலயும் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்ங்கிறது புதுசு. இப்ப இதுவும் இன்ஸ்டபிலிட்டில இருக்குது பாருங்க, யாரும் எதுவும் பேசுறது இல்ல, கேட்க முடியல, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்ப தேர்ட் ஃப்ரண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல்ல தேர்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ஸ்டபிலிட்டியா தான் இருக்கும். காங்கிரஸ் வந்து அதுக்கு என்ன சொல்றது, ஜெயிக்கிறதுக்கான முனைப்பு காட்ட மாட்டேங்குது, போராட்டம் பண்றது இல்ல, ராமச்சந்திர குகாவும் அதே தான் சொல்றேன், வேலை செய்யறது இல்ல, ஒரு போராட்டம் பண்றது கிடையாது, எந்த முன்னெடுப்பும் எடுக்கிறது கிடையாது. அதாவது காங்கிரஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜனநாயகம் எல்லாரும் ஜனநாயகமா இருங்க அப்படிங்கறத அடிப்படையை வச்சு, ஓகேங்களா, சண்டை போடனா எல்லாரும் சண்டை குரூப்பா சண்டை போடுறது இல்ல கட்சி. நீங்க சண்டை போடுறதுன்னா கட்சிக்குள்ள தனியா நீங்க அமைப்புக்குள்ள சண்டை போட்டுக்கணும். அந்த சண்டை தெரு சண்டையா மாத்தி பாருங்க நாங்க இவ்வளவு பேர் பிரிஞ்சு கிடக்குங்கிறத ஓப்பனா நீங்க சொல்லும் பொழுதுதான் உங்களை எல்லாம் பிக் பண்றதுக்கு பிஜேபி பிளான் பண்ணுது. உங்க ஜனநாயக உங்க அமைப்பு சண்டையை அமைப்புக்குள்ள வச்சுக்கணும், சண்டை வெளில வரக்கூடாது. அந்த வீக்னஸ இதான் இப்போ வரைக்கும் பிஜேபி பயன்படுத்திக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி ஒரு எதிர்கட்சியா இல்ல ஆளுங்கட்சியா வர்றதுக்கு டைம் எடுக்கும் தான் நமக்கு தோணுது. இன்னொரு விஷயம், இந்த சம்பவங்களுக்கு அதாவது திமுகவுடைய இந்த தேர்தல் தோல்விக்கு வந்து பல முக்கிய காரணங்கள் வந்து பேசப்பட்டுட்டே இருக்குது. அதுல முக்கியமா திருமுருகன் காந்தி அவர்கள் வைத்த ஒரு முக்கியமான விமர்சனம், இந்த கடந்த 5 ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு பல பேர்த்த முன்னாடி நிறுத்தாங்க, இயக்கங்கள் சார்ந்த விஷயங்களை ஊடகங்கள் முன்னிறுத்தப்படல, இயக்கவாதிகளை புறந்தள்ளின வேலை திமுக பண்ணதுனால இந்த பின்னடைவு திமுக அப்படின்னு ஒரு விமர்சனத்தை அவர் வைக்கிறாரு. இல்ல, ஆக்சுவலா திமுக ஏன் தோத்துது அப்படின்னு காரணம் எடுத்தோம்னா பல கிரைட்டீரியா இருக்குது, ஒரு கிரைட்டீரியா சொல்ல முடியாது. இப்போ ஒரு கிரிக்கெட் அவரே இதுவும் ஒரு காரணமா சொல்றாரு. இருக்கலாம் நான் சொல்றேன் வரேன். கிரிக்கெட் கேம்ல வந்து இப்போ நான் ஒரு 3 ரன்ல ஒரு டீம் தோக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்னென்னலாம் வரும் அதுக்கு முன்னாடி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்டா மிஸ்ஃபீல்ட விட்டு 4 விட்டியா, தடுத்துருக்கலாமே, இங்க மிஸ்ஃபீல்ட்ல வந்து 2 ரன் விட்டியே இப்படின்னு நம்மளுக்கு வந்து அந்த ரிவர்ஸ் பண்ணி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அப்ப அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஓகேங்களா, காரணம் என்ன வேணா நம்ம வந்து கற்பிச்சுக்கலாம், அது எண்ட்லெஸ் தான் அது. இப்ப தோழர் சொல்ற இந்த காரணம் வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது, அது அவர் வந்து காரணமா சொல்றாரு. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா,
இயக்கவாதிகளை வந்து சரியா பயன்படுத்த பயன்படுத்துவது ஒரு அப்படி விமர்சனம். கிடையாது. அப்படி நான் எடுத்துக்கல அத. இயக்கவாதிகள் நீங்க 2021 தேர்தல்ல கொளத்தூர் மணியன் வந்து எல்லாருமே திமுக தீவிரமா பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இந்த தேர்தல் அந்த அளவுக்கு அவரை வந்து யாராவது சொன்னாங்களா? நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுன்னு திமுக இருந்து சொன்னாங்களா அவருக்கு? கடந்த தேர்தல் அவங்க பயன்படுத்தினாங்க, இந்த தேர்தல் இல்ல குளத்தூர் அண்ணனையோ இன்ன பிற இயக்கங்களையோ நீங்க வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க வந்து போராடினாதான் இல்ல வந்து ஹெல்ப் பண்ணாதான் அவங்களே பண்ணாதான். அது வந்து தண்ணி எழுச்சியா வந்து பண்ணது, தண்ணி இயல்பா வந்து பண்ணது. அது போராட்டங்கிறதோ அல்லது வந்து பொது வாழ்க்கைங்கிறதோ பொது கருத்துங்கிறதோ தண்ணி இயல்பா வந்து பண்றதுதான் சரி. ஓகேங்களா? அதை வந்து அதுக்கு வந்து கிரெடிட்டோ அல்லது வந்து வேற மாதிரியான காரணங்கள் கற்பிக்கிறதோ நமக்கு அது வந்து சரியா வராது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் இன்னைய வரைக்கும் இப்ப அடுத்தது குளத்தூர் மணியன் இது ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிக்கு வந்து அடுத்த கட்ட வேலைகள்ல போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? அது கிடையாது. இந்த சூழல்ல இந்த களத்துல என்ன வேலைகள் தேவைப்படுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம். அவரு தோழர் சொல்றதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அவர் வந்து ஏதோ ஃபீல் பண்ணிருக்காரு, அவருக்கு ஏதோ இருந்திருக்குது, நம்ம புரிஞ்சுக்க முடியுது, அவ்வளவுதான். நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். சுயமரியாதைக்காக அண்ணா ஆரம்பித்த கட்சியை இன்னைக்கு அடிமை கூடாரமாக மாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது விஜய் அவர்கள் நேற்று திருச்சியில வச்சு அந்த பிரச்சாரத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது திமுகவும் சுயமரியாதை இல்லையாமா? சுயமரியாதை அமைச்ச அடிமை கூடாரமா திமுக வந்து மாத்தி வச்சு திமுக குடும்பம் மாத்தி வச்சிருச்சு. அதெல்லாம் கிடையாது. அது நம்ம அது பெரிய டாபிக், பேசினா பெருசா பேச முடியும். இப்ப இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சா அப்படின்னா யாருமே ஜெயிக்கல. ஆக்சுவலா அதிமுக கூட்டணி 45 சீட்டு, அப்புறம் திமுக 78 சீட்டு, டிவிக்கு 108. என்ன புரியுது இதுல இருந்துன்னா, உங்க 3 பேருமே நாங்க வந்து ஒன்னா சேர விரும்ப யாருமே ஆட்சி அமைக்க நாங்க விரும்பல அப்படின்னு தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து திமுக என்ன சொல்லிருச்சுன்னா, இல்ல எங்களுக்கு பெரும்பான்மை இல்ல, நாங்க ஆட்சி அமைக்க விரும்பலன்னு ஒதுங்கிருச்சு. அப்படிதானே? அப்ப மத்த 2 பேருக்குமே பெரும்பான்மை இல்ல தானே? மத்த 2 பேருமே விலகி இருக்கணும்ல. அதுதானே உண்மையான ஜனநாயகம், அதுதான் உண்மையான ஒரு அறத்திற்கான அழகு. மிச்சம் 2 பேரும் ஏன் சொல்லல? ஓப்பன் டிக்ளரா திமுக சொல்லுது, நான் வந்து விலகிக்கிறேன், நான் ஆட்சி அமைக்கல, என்கிட்ட 78 சீட்டு தான் இருக்குது, நான் யாரு காலையும் போய் விட விரும்பல, நான் எந்த கேம்பிளிங்கும் பண்ண விரும்பல, நான் எவன் காலையும் எவன் வீட்டுக்கு நான் போக விரும்பல, தயவுசெஞ்சு விட்டுருங்க, ஆட்டத்துக்கு இல்ல. அப்ப நீங்க 2 பேரும் அதான் பண்ணிருக்கணும். அதிமுகவும் அதான் பண்ணிருக்கணும், தாவேகவும் அதான் பண்ணிருக்கணும். ஆனா தாவேக என்ன பண்ணுச்சு? நீ யார கல்லாப்பட்டி கூட்டணி நீயோ, யார கடுமையா யோசனை பண்ணியோ, அவன் வீட்டு காலில் லிட்டலி யூ ஆர் கோயிங் டு ஃபீட் ஆன் ஃபுட். அவங்க காலில் போய் விழுந்தீங்களே, விழுந்துன்னு என்ன வரைக்கும் ஆட்சி அமைக்க. இது பேச சுயமரியாதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஜெயலலிதா வீட்டு வாசல்ல போய் படம் ரிலீஸ் ஆகணும்னு போய் நின்னவன் தானே நீ? உனக்கு என்ன சுயமரியாதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு கேக்குறேன். இந்த சைடு பேசணும்னா, இப்போ இவர் எம்ஜிஆர் வந்து பெரிய தலைவர், எம்ஜிஆர் அளவுக்கு எம்ஜிஆர் ஆளே இல்லையா? எம்ஜிஆர் ஒரு ஆள்னு பேசுறாப்ல, எம்ஜிஆர் ஒரு ஆளே கிடையாது. எமர்ஜென்சிக்கு பயந்துகிட்டு தன்னோட கட்சி பேரை அனைத்து இந்திய ஆல் இந்தியா பார்ட்டின்னு சேர்த்தவர் அவரு. அவருக்கு என்ன சுயமரியாதை இருக்குது? அப்ப இவங்க எல்லாருமே வந்து சுயமரியாதை பத்தி பேசுறதுக்குலாம் எந்த இதுவும் கிடையாது. எமர்ஜென்சி வந்தப்ப அதை முன்னின்று எதிர்த்து களமாடி நின்னவர் கலைஞர். ஓகேங்களா? இலங்கை பிரச்சனை வந்தப்ப அது நின்று எதிர்த்து களமாடி கட்சி ஆட்சி இழந்தவர் கலைஞர். 2G பிரச்சனை வந்தப்ப அதை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளில வந்தவர் கலைஞர். புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கடைசி வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம தன்னோட அரசியல் வாழ்க்கையை நிறைவு செய்தவர் கலைஞர். இன்னைய வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாதவர் ஸ்டாலின். நீ இன்னும் முளைச்சு இதே உடல 1.5 கோடிக்கு வரி ஏய்ப்பு இருக்குது. கேட்டா வீட்டுல உள்ளவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைக்கு அம்மா அப்பாவுக்கு வட்டிக்கு காசு கொடுத்தாங்கிற. இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா வரல? அப்ப இதுல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கும். அதனால ஊழலை பத்தி பேசுறதுக்கோ சுயமரியாதை பத்தி பேசுறதுக்கோ விஜய்க்கு தகுதி இல்லை. திமுக பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு எந்த தகுதியும் கிடையாதுங்கிறதா உண்மை. தீய சக்தி வந்து பாத்தீங்கன்னாக்க எங்களோட ஆட்சி தடுக்கிறதுக்காக தூந்து போன கட்சியோட வந்து கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணிட்டு எங்களை வந்துட்டு குதிரை பேரத்துல ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் பேசுறாரு. சரி, இப்ப நான் வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசியல்ங்கிறது இல்ல அரசியலோ வாழ்க்கையோ எதுவா இருந்தாலுங்க கால சூழலுக்கு ஏற்பதான் நடக்கும் அரசியலுங்கிறது. நம்ம உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து ஒரு ஐடியாலஜி, நீங்க எல்லாரும் மனதிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தனித்தனியா. அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அரசியல் கிடையாது. என்ன களமோ அந்த களத்துக்கு என்ன எதிர்வினை ஆற்றணுமோ அதுதான் அரசியலுங்கிறது. ஒரு காலத்துல பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணி வைக்கணுங்கிறது இயல்புனா
யதார்த்தம்னா வச்சுதான் ஆவாங்க. அது வைக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஏடிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கணும்னா வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இல்ல, மாறிடுச்சு. ஆனால் நாளைக்கு இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. நான் ஒரு ரெண்டமா சொல்றேன். இதை நம்பிக்கிட்டுலாம் நீங்க இருக்க முடியாது. ஏன்னா இதே காங்கிரஸ் தான் 75ல எமர்ஜென்சின்னு ஒரு விஷயத்த கொண்டு வருது. இன்னைக்கு வந்து நம்ம பிஜேபி சொல்றோமே, இந்த பிஜேபி மாதிரி 100 மடங்கு அன்னைக்கு இருந்திருக்கு இந்த காங்கிரஸ். நினைச்சு பார்க்கவே முடியல. அதாவது உள்ள பூந்து எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிறதுங்கிறது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அது. இன்னைக்கு பிஜேபியோட 100 மடங்கு இருந்திருக்கு காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்கு தான் கூட்டணி வைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு பிஜேபி எப்படி இருக்குது, நாளைக்கு இதே காங்கிரஸ் 15 வருஷமா அதிகாரத்துல இல்லாத காங்கிரஸ் நாளைக்கு ஆட்சிக்கு வருது ஒன்றியத்துல, இந்த பிஜேபியோட கொடூரமா இருக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது? சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப காலம்தான் தீர்மானிக்குது களத்தை. நம்ம ஒண்ணும் இப்போ எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இவங்க அவங்கள ஒண்ணும் சேரக்கூடாது, அவங்க சரி கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன், இவங்களும் ஒண்ணு சேரக்கூடாது, இந்த சினிமாவில் கதை மாதிரிலாம் இங்க கிடையாது. களம் வேற. அரசியல்ல வந்து தீர்மானிக்கிறது களமும் அந்த கொள்கையும் தான். அதனால இவங்க அவங்க ஒண்ணு சேரக்கூடாது, இவங்க அவங்க ஒண்ணு சேரக்கூடாதுங்களா நம்ம முடிவு பண்றது கிடையாது. காலம் தான் முடிவு பண்ணும். ஒன்னா இருந்த கட்சி தான் ரெண்டா இருக்குது. ஏற்கனவே திமுகங்கிறது உடஞ்சுதானே இன்னைக்கு. அதுவும் ஒண்ணு சேர்றதுக்கான வேலைகளும் இன்னொன்னு சொல்லட்டுமா, திமுகவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எல்லாமே திமுகல இருந்து வந்த கட்சிகள் தான். அது எதுவா இருந்தாலும் அந்த கொள்கையோட திரும்பவும் திமுக எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா 10-11 கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன். இது எல்லாமுமே வேற அண்ணாவுக்கு அப்புறமா வந்த கட்சிகள் தான். ஒண்ணு அந்த அவங்க கொள்கையை பிடிச்சிருக்காது, இல்ல அவங்க மேல ஒரு ஏதாவது வந்து ஒரு வன்மம் இருக்கும். அந்த அடிப்படையில தான் கட்சிகள் உருவாக்கணும் ஒழிய எல்லாமே திமுக இருந்து உருவான கட்சி தான். அதனால நாளைக்கு இவங்க அவங்க ஒண்ணு சேர்றது அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு விஜய் மாதிரி ஒரு தற்கொலை முட்டாள் வந்து இங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு பாத்துட்டு இருப்பாங்களா? இன்னைக்கு ஏதோ இருக்குது. இதே நிலைமை நீடித்தால் என்ன ஆகும் தெரியுமா? கொடுமையா இருக்கும். இந்த அலாதீன் ஒரு படம் இருக்குது, இங்கிலீஷ் படம் ஒண்ணு. அந்த மாதிரிலாம் அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒருத்தனை ஒரு கொடியவனை, ஒரு அயோக்கியனை, ஒரு முட்டாள, ஒரு தற்குறிய நம்ம வந்து இடம் மாத்தணும்னா சில முடிவுகள் எடுத்துதான் ஆகணும். அது ஒன்னும் காலத்தின் கட்டாயம் தான். அது தோழர் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா, ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறமேட்டு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளேமிங் பாலிடிக்ஸா திமுக மேல பழி போடுறதும் ஒரு சிம்பத்தி பாலிடிக்ஸையும் தொடர்ந்து வந்துட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயத்துல தோத்துட்டு புலம்புறவனா நம்ம பார்த்திருக்கோம், ஜெயிச்சுட்டு புலம்புறவன நம்ம இப்பதான் பாக்குறோம். ஜெயிச்சா வேலையை தானே பார்க்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இன்னமும் கனாவுல வந்துட்டு திமுக திமுக திமுகங்கிறாப்ல. ஆக்சுவலா அவருக்கு தெரியல. அவர் வந்து இஸ் லேர்னிங் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிறேன்னு சொல்றாப்புல. அவருக்கு வந்து புரியல, தெரியல. அத வந்து உண்மையிலே நீங்க திமுகவை வச்சு நீங்க கத்துக்கலாம். இப்ப ஸ்டாலின் போயிட்டு எனக்கு சில விஷயங்கள் தெரியல, சொல்லி கொடுங்க அப்படின்னா அவரே சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா நம்மளுக்கு திமுக மக்கள் மேல அக்கறை உள்ள எந்த இயக்கமும் எந்த கட்சியும் அதிகாரத்தில் இருக்கணுங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என் கொள்கை அங்க இருக்குதா, மக்கள் நல்லா இருக்கிறாங்களா, நான் நினைச்ச கொள்கை ஆட்சிக்கு வருதா, அமுலுக்கு வருதான்னு தான் பார்ப்பாங்க. அப்படி எது வந்தாலும் யாருமே கவலையப்பட மாட்டாங்க. எதிர்கட்சியிலேயே நான் உட்காந்துக்கிறேன், நான் சொல்றதெல்லாம் ஒரு கட்சி செஞ்சதுன்னா தாராளமா இருக்கட்டும், எனக்கு அதிகாரம் பிரச்சனை இல்லை, என்னைய மாதிரியே என் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் அடிப்படை கொள்கை. அதே மாதிரி விஜய் வந்து ஸ்டாலின் கிட்டயோ அல்லது இந்த எத்தாப்புல உள்ள யார்ட்டையோ இல்ல எடப்பாடி கிட்டயோ யார்ட்டையோ கத்துக்கணும், எனக்கு இதெல்லாம் புரியல, எப்படி ஃபைல் பாக்குறதுன்னு தெரியல, எப்படி எனக்கு ஆர்டர் பண்றதுன்னு தெரியல, எப்படி பியூரோக்ரஸியை வந்து நான் ரன் பண்றேன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு நீங்க பர்சனலா ஒரு போன் பண்ணி கேட்கலாம், அழகா சொல்லி கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு இவர் வந்து இந்த தப்பை மறைக்கிறதுக்காக இன்னமும் சினிமா டயலாக் பேசிக்கிட்டு, அதாவதுங்க இப்போ கீழே உள்ள சில தற்கொலை கூட்டங்கள் மாவட்ட செயலாளர் போய் அரசு அதிகாரத்துல உள்ளவங்களை போய் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம், அதெல்லாம் புடிச்சு உள்ள போட முடியும், அபத்தமான செயல். இதை கட்டுப்படுத்த வேண்டியது கட்சி தலைமை. பிரச்சனை கட்சி தலைமைக்கே தெரியல. அது கட்சி தலைமைக்கு எது அதிகாரம், எது ஆட்சி அதிகாரம், எது கட்சி அதிகாரம்னு தெரியல. அந்த லெவல்ல தான் இருக்குது. இப்போ எலெக்ஷன்ல ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் கட்சியோட வேலை என்ன இருக்குது? ஏதாவது திருமண கூட்டம் போட்டீங்களா? கூட்டம் போட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் சொன்னீங்களா? ஏதாவது பண்ணாங்களா? ஒரு கட்சி செயல்பாடு இன்னைய வரைக்கும் இல்ல. போய் உட்கார்ந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால அவருக்கே வந்து எது அதிகாரம் எது லிமிட் ஒன்னும் புரியல. அதனால இருக்கிற வரைக்கும் கத்திக்கிட்டு திமுக கத்திட்டு போடுவார்னு நினைக்கிறேன். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம்,
நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.